பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். கர்த்தர் கிருபையில மீண்டுமா இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நிச்சயமா. என்ன கேள்வி வச்சிருக்கீங்க நீங்க? நிறைய கேள்விகள் இருக்குது பாஸ்டர். ஓகே. தேவன் ஒருவரே என்று இந்த வேதத்தின் அடிப்படையில, வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம அநேக காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு யாராவது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாலோ, இல்லை தேவன் உண்மையான தேவன் யார் என்று அறிந்து கொண்டாலோ, இந்த நிகழ்ச்சி ஒரு பரிபூர்ணமா இருந்துச்சுன்னு சொல்லி நான் தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறேன். அநேக பேர் இருந்துட்டு தான் இருக்குது. நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் பாஸ்டர். நம்ம தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம பேசலாம். சரி. முதலாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வியை கலாத்தியர் 3:20 வசனத்தை வாசித்து அதன் விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் பாஸ்டர். கலாத்தியர் 3:20. மத்தியஸ்தன் ஒருவனுக்கு உரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். என்னுடைய கேள்வி என்னன்னா, மத்தியஸ்தர் ஒருவருக்கு உரியவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு, மத்தியஸ்தன் சொல்லப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் குறிக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். அப்போ எல்லாரும், நீங்க மட்டும் இல்ல, எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லாரும் மத்தியஸ்தர்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு, அப்போ அவர் ஒருவருக்குரியவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாருக்காக தான் மரித்தாருன்னு எல்லா கிறிஸ்தவரும் நம்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை குறித்து நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மத்தியஸ்தன் ஒருவனுக்கு உரியவர் நல்ல அப்படின்றதான ஒரு வார்த்தை. அடுத்தது தேவனோ ஒருவர். ரெண்டு காரியத்தை நம்பணும். ஃபர்ஸ்ட் இப்ப தேவனோ ஒருவர்ன்றதை நம்புறீங்களா? கண்டிப்பா. இல்ல தேவன் 3 பேர்ன்றீங்களா? இல்ல இல்ல, அப்ப தேவனோ ஒருவர், இதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ஒருத்தர் தான், ஒரு நபர் தான், ஒன் பீயிங் தான் தேவன், இல்லையா? மத்தியஸ்தனோ தேவனுக்கு, மத்தியஸ்தனோ ஒருவனுக்கு உரியவன். மத்தியஸ்தர்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா 2 பேருக்கு நடுவுல நிற்கிறவர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், அதான் மத்தியஸ்தர். 2 பேருக்கு பகை காணப்படுது, அந்த 2 பேர் பகையும் நீக்குகிறவர் தான் மத்தியஸ்தர். அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நமக்கும் இந்த தேவனுக்கும் அப்படி என்ன பகை காணப்படுது? ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்க தேவனோ ஒருவர்னு இங்க சொல்லியிருக்கு. நீங்க இன்னொரு காரியத்தை சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர் அப்படின்னு சொன்னீங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லா கிறிஸ்தவர்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மத்தியஸ்தர் யாரு கண்டுபிடிச்சாச்சு. தேவன் யாரு? ஒருத்தர் தான். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா நம்மளை உண்டாக்கின ஒரு தெய்வம் தான் அந்த பக்கம். அப்ப அந்த தெய்வத்துக்கும் இந்த மனிதர்களுக்கும், உண்டாக்கின தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஏதாவது பகை காணப்பட்டுச்சா அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ஆமா. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் இந்த பகையை பாத்தீங்கன்னா எடுத்து போடுவதற்கு இயேசு கிறிஸ்து செய்தான காரியத்தை குறித்து வேதம் முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் அதை குறித்து பேசுது. அப்ப தேவனுக்கு நம்ம பகையாய் காணப்பட்டோம்னா நிச்சயம் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, இல்லையா? சரி, அப்ப ஏன் ஒருவனுக்கு உரியவன் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை. 2 பேருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மனுஷங்க எடுத்துக்கோங்க. 2 மனுஷங்க சண்டை போடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மத்தியஸ்தரா வர்றாரு. இவர் இவர்களுடைய அந்த பகையை எடுத்து போடுறாரு, சமாதானம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 2 பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் நிக்க முடியுமா? அப்படின்னா மத்தியஸ்தர் கிடையாது. அடுத்த கேள்வி, இந்த மத்தியஸ்தர் அந்த 2 பேரோட ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, இருக்க வேணாமா? கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும். வீக்கா இருந்தா நீ என்னடா எங்களுக்கு நடுவுல நிக்கிறதுன்னு அடிச்சு போட்டுருவாங்களா, இல்லையா? இதுதான் மனுஷர்களுக்கு முன்பாக காணப்படுகிறதான காரியம். நடுவுல நான் நிக்கிறேன், நான் மத்தியஸ்தம் பண்றேன் அப்படின்னா, மத்தியஸ்தம் பண்ணுகிறவன் ஸ்ட்ராங் ஆனவனா இருக்கணும். மத்தியஸ்தம் பண்ணுகிறவனுக்கு இந்த பக்கம் இருக்க மனுஷனும் கேட்கணும், அந்த பக்கம் இருக்கணும் பேசணும். மத்தியஸ்தம் பண்றவர் நியாயத்தை தான் பேசுவார், ஒப்புரவாக்குறதுக்காக, இல்லையா? இது மனுஷன் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். இந்த இடத்துல இயேசுவானவர் நமக்கு மத்தியஸ்தர்னா, யாருக்கும் நமக்கும் மத்தியஸ்தர்? தேவனுக்கும் மனுஷர்களுக்கும், மனுஷனுக்கும் அல்ல, மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர். அதுதான் இங்க பவுல் சொல்லும் போது தேவனோ ஒருவர் அப்படின்றாரு. அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல, மனுஷர்களுக்கும் நடுவுல மத்தியஸ்தம் செய்கிறதான இயேசுவானவர் 2 மனுஷர்களுக்குன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஆனா தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா, இந்த இயேசுவானவர் தேவனா மனுஷனா? அவர் இந்த இதுல மத்தியஸ்தர்னு பாத்தீங்கன்னா மனுஷனா இருக்கிறாரா? இப்ப எனக்கு எல்லாம் கவனிங்க. இப்ப 2 மனிதர்களுக்கு நடுவுல பிரச்சனைனா, இதை ஒரு சிங்கமோ புலியோ தீர்த்து வைக்குமா?
இல்ல முடியாது. மனுஷன் தான். மனுஷன் தான். ராஜாவா இருந்தாலும் மனுஷன் தானே தீர்த்து வைக்கணும். ஆமா, அப்ப நடுவுல நிக்கிறவன் மனுஷன் மனுஷன். இல்லையா? இது அப்படி கிடையாது. ஆவியா இருக்கிற தேவன் அவர் படைத்ததான மனிதர்கள். ஒரு மனுஷனை படைச்சாரு, இன்னைக்கு நிறைய மனிதர்களா இருக்காங்க. ஆனால் படைத்த தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இப்ப மத்தியஸ்தம் பண்றதுக்கு இயேசுவானவர் ஒருத்தர் நடுவில் நிற்கிறார். என்னுடைய கேள்வி, இவர் தேவனா இவர் மனிதனா? மனுஷன். அப்ப எப்படி தேவனுக்கு இவர் மத்தியஸ்தம் பண்ண முடியும்? இவர் வெறும் மனுஷனா இருந்துகிட்டு இவர் எப்படி தேவனுடைய பக்கத்துல இருந்து இவர் மத்தியஸ்தம் பண்ண முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இதுல ஏதோ இடிக்குது இல்ல. இன்னொரு காரியத்தை சொல்றேன், சிந்தனையை தூண்டுவதற்காக சொல்லுகிறேன். மனுஷர்களுடைய பக்கத்துல இருந்து மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு ஒரு மனிதன் தேவை. தேவனுடைய பக்கத்துல இருந்து மத்தியஸ்தம் செய்கிறதுக்கு யார் தேவை? தேவன் தான் தேவை. தேவன் தேவை. உடனே தேவன் 3 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இங்க பவுல் சொல்றாரு தேவனோ ஒருவர். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, 2 பக்கத்தையும் சார்ந்தவன், 2 பக்கத்துக்கும் நியாயமா நிக்கிறவன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண மனிதர்களுக்கு புரிந்த காரியத்தை சொல்லிட்டு தேவனோ ஒருவர் அப்படின்றாரு. அப்படியானால் மனிதர்கள் பக்கத்துல ஒரு மனிதன் நிற்கலாம், தேவனுடைய பக்கத்துல நிற்கிறதற்கு தேவர்கள் இல்லை. தேவர்கள் அப்படின்ற ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. யாரு? தேவனோட சமமாக நிக்கிறதற்கு தான் தான் தேவன் சொல்லிக்கிறதுக்கு அங்க யாருமே இல்லை. ஒருத்தன் அப்படி சொன்னா கீழே பிடிச்சி தள்ளிட்டார். அவன் பேர் இப்ப பிசாசு. கரெக்டா? கரெக்ட். அவன் மத்தியஸ்தம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப தேவன் ஒருவர். அவன் சொல்லுகிறான், முதலாவது நம்பு தேவன் ஒருவர். அப்ப தேவனுடைய பக்கத்துல ஒருவர் நிற்க வேண்டுமானால் அந்த தேவன் தான் நிற்க வேண்டும். அப்ப அந்த தேவன் தேவனாக ஆவியாகவே நிற்கிறார் என்று சொன்னால் இந்த மனிதர்கள் பக்கத்துல யார் நிக்கிறது? மனுஷன். நோபடி இஸ் worthy. இந்த பூமியிலே காணப்படுகிற மனிதர்கள் யாருமே இதற்கு ஒர்த்தியா கிடையாது. மத்தியஸ்தம் பண்ணுகிறதற்கு நிற்கிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்ப தேவன் மனிதனாக வெளிப்பட்டு, அதாவது ஆவியா இருக்கிற தேவன், எல்லா இடத்துலயும் ஆவியா இருக்கிற அந்த தேவன் ஒரு மனுஷ சரீரத்திலும் வெளிப்படுகிறார். அப்படியானால் மனிதனாக காணப்படுகிறார், வெளிப்படுகிறார். பார்க்கணும்னா அந்த ஆவியான தேவனை மனுஷனா பார்க்கலாம். இப்ப மனுஷனாக காணப்படுகிறபடியாக மனுஷருடைய பக்கம் பேசலாம். ஆவியா இருக்கிற தேவன்னா எங்கும் இருக்கிறவர் தான் இங்க மனுஷனாக நின்று கொண்டு இருக்கிறார். அப்ப தேவனுடைய பக்கத்துல தேவனுடைய சார்பாக நிற்கிறதும் அவர்தான், தேவனும் அவர்தான். இந்த இடத்துல மனிதர்களுக்காக பேச போகிறதும் அந்த தேவன் தான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்று சொல்ல வேண்டுமானால் இவர்தான் ஒன்றான மெய்தேவன் என்று சொல்ல வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 2 மனுஷர்கள் நடுவில் இருக்க பிரச்சனை கிடையாது. அந்த தேவனுக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் அந்த பரலோக தேவன் உண்டாக்கினதான மனு குலத்துக்கும் இருக்கிறதான பிரச்சனை, பகை, அவருக்கு விரோதமான துரோகம். அப்ப அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டுமானால் அவர் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதற்கான வழியை ஏற்படுத்தணும் இல்லையா? அப்ப இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப இன்னும் அழகா புரியும். இதையும் பவுல் தான் பேசுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே. என்ன சத்தியத்தை அறியணும்? முதலாவது தேவன் ஒருவர். நான் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்றேன் நீ சொல்றதுக்கு முன்னாடியே தேவன் ஒருவர்ன்ற சத்தியத்தை அறிந்து கொள். அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டார், அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று ஒத்துக்கொள். இதான் சுவிசேஷம். இப்ப இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறேன் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி தேவன் ஒருவர்னு முதல்ல நம்ப சொல்லு. ஏனென்றால் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அப்படின்ற வார்த்தைய சொன்னா ஒரு போதகர் என்ன பார்த்து கேட்கிறாரு, பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார்னு இருக்கா, குமாரனாகிய தேவன் வெளிப்பட்டார்னு ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படி கேட்கிறார். அப்படியானால் முதலாவது என்ன அறிவு இல்லை அவருக்கு, என்ன விசுவாசம் இல்ல? தேவன் ஒருவர் விசுவாசமே கிடையாது. தேவன் 3 பேர் என்று நம்புகிற அந்த மனுஷன்ட்ட பவுல் அப்போஸ்தலன் தேவ பக்திக்குரிய ரகசியம்னா என்ன தெரியுமா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்னு எழுதுனா அவன் கேட்கிறான், பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார்னு எழுதியிருக்கா, குமாரனாகிய தேவன் வெளிப்பட்டார் என்று ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்கிறான். ஆனபடினாலே இங்க இந்த வசனம் பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணும், அவனை நியாயம் தீர்க்கிறதற்கும் இடர செய்கிறதற்கும் இந்த வசனம் நிற்கும். என்ன சத்தியம்னா தேவன் ஒருவரே. முதலாவது தேவன் ஒருவர்னு நம்பு. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒரே மத்தியஸ்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே.
Amen. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், இயேசு கிறிஸ்து வந்து எங்களுடைய ரட்சகர்னு தெரியும், எங்களுடைய மீட்பர்னு தெரியும், எங்களுடைய மத்தியஸ்தர்னு தெரியும். ஆனால் தேவன் ஒருவர்னு நம்பு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி உனக்கும் தேவனுக்கும் நடுவுல மத்தியஸ்தராக நிற்க முடியும்னு சிந்திச்சு பாரு. இயேசு கிறிஸ்து வெறும் சாதாரண மனிதனானால் அவரால் அப்படி நிற்க முடியாது. ஏன்னு சொன்னால் உன்னுடைய பக்கத்துல நிற்கலாம், உனக்காய் பரிந்து பேசலாம், உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன்னு சொல்லலாம். ஆனால் அவர் தெய்வமானால் மட்டும்தான் தன்னிடத்துல அவரால் பேச முடியும். தேவன் வேறு ஒருவரானால் தேவனிடத்துல இவர் பேசுகிறார் என்று சொன்னால் இவர் வேறொரு தெய்வம்னு ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா தேவன் ஒருவர் வேதம் போட்டிருக்கு, வேதத்துல சொல்லுகிறது. அப்ப இயேசுவானவர் மத்தியஸ்தர் என்றாலே என்னதான் அர்த்தம்னா அந்த ஒருவரே நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்றதுதான் வார்த்தையினுடைய ரகசியம். கண்டிப்பா. அப்ப மத்தியஸ்தர் என்று சொன்னாலே நமக்கு ஒரு காரியம் புரியணும். இயேசு கிறிஸ்து தான், இவர் தான் என்னுடைய ஒரே தேவன், இவரை அன்றி வேறொரு தேவன். ரட்சகர்னு சொன்னாலே நமக்கு ஒரு காரியம் புரியணும். தேவன் ஒருவர் தான் நம்முடைய ரட்சகர், அவர் தான் நமக்காய் மனுஷனா வெளிப்பட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ ரட்சகர்னு சொல்லுகிறது வேதம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரட்சகர்னு இயேசு கிறிஸ்துவ சொன்னாலே நீ என்னதான் சொல்ற, இவரை அன்றி வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்ற, உன்னை அறியாமையே அதான் சொல்ற. ஆனா அந்த பக்கம் போய் உனக்கு விளக்க சொன்னா இயேசு கிறிஸ்து ரெண்டாவது நபர்னு சொல்ற. அப்படியானால் நீ எங்க இருந்து புறப்பட்டு வந்த? உனக்கு வேணா வேற பைபிள் இருக்கா? உனக்கு தேவன் ஒருவர் தான் வேதம் திரும்ப திரும்ப பழைய ஏற்பாடு புத்தகத்திலையும் புதிய ஏற்பாடு புத்தகத்திலையும் கூட வாசித்தோம். தேவன் ஒருவர் தான் சொல்லுகிறது இல்ல, கர்த்தர் தான் தேவன் வேதம் சொல்லுகிறது இல்ல. அப்ப எந்த வாயை வச்சுட்டு வாய் கூசாம இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்ற? புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர்கள் சொல்லுகிறது யார்? இவர்கள் ஆராதிக்கிறது யார்? இவர்கள் நம்புகிறது யார்? இவர்கள் அறிவிக்கிறது யார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கண்டிப்பா. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போது தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் வந்து மத்தியஸ்தர் யாருன்னு கேள்வி கேட்கும்போது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, அந்த வசனம் வந்துட்டு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற வார்த்தை. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. நான் இப்படி தவறா நான் புரிந்து கொண்டாலும் அது தப்பா மாறுது, நான் அப்படி தவறா புரிந்து கொண்டாலும் அது தப்பா மாறுது. அது தேவன் தான் மனுஷனா நின்று இந்த காரியத்தை வந்து தீர்க்க முடியும். வந்து தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் என்றால் மட்டும்தான் மத்தியஸ்தர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டாகும். நீங்க வந்து ஏசாயா 53 வாசிப்பீங்க, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு, நமக்கு விரோதமாக காணப்பட்டதான அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை தந்தார். கண்டிப்பா. நம்மேல் வருகிறதான அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்படி வாசிக்கிறோம். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆனா அந்த ஒவ்வொரு வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உறுப்பும் வந்துட்டு நம்ம தவறா புரிஞ்சுட்டோம்னா அது வந்து ரட்சிப்பே எழுந்துற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா வேதத்தினுடைய வாக்கியங்களை நீ சரியா புரிந்து கொள்ளணும்னா வேதத்திலே காணப்படுகிற தெய்வத்தையே புரிந்து கொள்ள முடியாது. வேதத்திலே காணப்படுகிற தெய்வத்தை நீ சரியா புரிந்து கொள்ளணும்னா அந்த இடத்துல பிசாசு தான் என்ன பண்ண போறான், உன்னுடைய இருதயத்துக்குள்ள வரப்போறான். அவன் தான் தன்னை தெய்வம் என்று காண்பிக்க போகிறான். நீயும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்க வசனங்களை அவன் தனக்கு பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நீ அவன் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவனுக்கு பின்னாடி போயிட போற. இதான் விஷயம். அதனால்தான் திரியேகம்ன்ற வார்த்தையே, திரித்துவம்ன்ற வார்த்தையே, தேவன் ஒருவர் கிடையாது, தேவன் 3 பேர் தான் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் என்னன்னா பிசாசனுடைய தந்திரம். ஏன்னு சொன்னால் அவர் என்னை அன்றி வேறு ஒருவர் இல்லை என்றாரு. நீ திருத்துவத்தில் என்ன சொல்ற, வேறு இருவர் உண்டுன்ற. புரியுதா? என்ன அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, என்ன நீ அறிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ, என்ன நீ உண்டாக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை உண்டாக்கி வைத்து இதை நீ தொழுதுகொள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லுகிற வேறொருவர், தேவன் ஒருவர், கர்த்தர் வேறொருவர், பரிசுத்த ஆவி என்பவர் 3வது நபர் அப்படின்னு சொல்லுகிறாய் அப்படின்னு சொன்னா அதுதானே உண்டாக்க வேணாம்னு சொன்னாரு. கண்டிப்பா பாஸ்டர். மத்தியஸ்தர் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இது அநேகருக்கு வந்து பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு கேள்விலாம் வரும்போது நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு வார்த்தை அந்த மத்தியஸ்தர்ன்னு சொல்லிட்டு. அந்த தேவன் இந்த பூமியில வந்துட்டு நமக்காக மனிதனாய் தோன்றி ஒரு மத்தியஸ்தரா நின்று இந்த காரியங்களை செய்து முடித்தார். இவர் இப்படியும் இருக்கணும் அப்படியே இருக்கணும்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. இப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும் என்பதை பார்க்கலாம். தேவன் ஒருவர், அந்த தேவன் இந்த மனிதர்களில் ஒருவராய், ஏன்னா மனிதன் ஒருவன் கிடையாது, மனிதர்களில் ஒருவராய் வெளிப்பட்டால் மட்டும்தான். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது வந்து தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவன் யார் என்பதனுடைய ரகசியமே இதுதான் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படின்பதை பார்க்கலாம்.
உனக்கு மத்தியஸ்தர் என்று சொன்னாலே அந்த ஒரே ஒரே தேவன், அந்த தேவன் பக்கத்துல வேற ஒருத்தர் கிடையாது. தேவன் என்ற ஸ்தானத்துல வேற ஒருத்தர் கிடையாது. அந்த தேவன் தான் உனக்காய் மனிதனாக வெளிப்பட்டாக வேண்டும். அப்படியானால் தான் மனிதர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியும், மனிதர்களுடைய பக்கத்துல இருந்து பேச முடியும். தேவனுடைய நியாய தீர்ப்பை என்ன பண்ணும், தேவனுடைய பட்சத்துல இருந்து நிறைவேற்ற முடியும். என்ன நியாய தீர்ப்பு? ஆக்கினை தீர்ப்பு என்பதை அவரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரீரத்துல. கண்டிப்பா பாஸ்டர். நம்ம இவ்வளவு நேரம் வந்து தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தையை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாள்ல வந்துட்டு ஏவாளை வந்துட்டு பிசாசானவன் எப்படி அந்த தேவன் சொன்ன வார்த்தை, ஏவாளை வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு தேவன் சொன்ன வார்த்தையை வந்துட்டு எப்படி வஞ்சித்தானோ, அதுதான் எனக்கு நல்ல இப்ப பேசிட்டு தேவன் சொன்னதான வார்த்தையை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாத்திட்டானோ, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்படிப்பட்ட அதனாலதானே தேவன் சொன்ன வார்த்தையை லேசா ட்விஸ்ட் பண்றது மாத்திரமல்ல, அதை குறித்த சந்தேகத்தை எழுப்புகிறது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டதான காரியங்களா தேவனுடைய வார்த்தையை எடுத்துதான் அதை புரட்டுறது, அது பொய்ன்னு சொல்றது, இப்படி சொன்னாரோ அப்படின்றது. அப்ப இதெல்லாம் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறதான காரியம். அப்ப இன்றைக்கும் அப்படிதான் வஞ்சிக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து புரட்டி தவறாக ஜனங்களுக்கு அறிவிக்கிறதான, சொல்லி கொடுக்கிறதான போதகர்களை அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கே தெரியல நாம பிசாசுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாதபடினால்தான் அவர்கள் தேவன் வந்து ஒருவர்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. தேவன் ஒருவராயிருந்தா ரட்சிக்க முடியாது நம்மளன்ட்டு துணிகரமா சொல்றாங்க. தேவன் இந்த பூமிக்கு வர முடியாது என்று துணிகரமா நெஞ்ச நிமித்தி சொல்றாங்க. எப்படி தேவன் பூமிக்கு வர முடியாதவர்னா அவர் எப்படி இந்த பூமியை சிருஷ்டித்திருப்பார் நீ நம்புற? அப்ப அவர் சிருஷ்டிகன்றது நீ மறுதளிக்கிறாய். இந்த பூமி அவரால் உண்டாக்கப்பட்டது என்பதை மறுதளிக்கிறாய். நீ மனுஷனை அவர் பூமியினுடைய மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்கினார் என்பதை மறுதளிக்கிறாய். நீ வந்து தேவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் என்பதை மறுதளிக்கிறாய். அப்ப தேவன் பூமிக்கு வர முடியாது அப்படின்னு நீ சொல்றன்னா, நீ வந்து வேறொரு தெய்வத்தை நீ உனக்கு உண்டாக்கி வச்சு அந்த தேவன் வர முடியாதுன்னு சொல்ற. ஏன்னா அப்படி ஒரு தெய்வமே இல்லை. அது பூமிக்கும் வர முடியாது, எங்கேயும் வர முடியாது. ஏன்னா அப்படி இல்லவே இல்லை. நீ சொல்றது விக்கிரகம் இல்லையா? கண்டிப்பா சார், ரொம்ப பிரயோஜனமா இருந்தது இந்த வார்த்தை வந்துட்டு. இப்ப நம்ம பார்த்தது போல தேவன் ஒருவர் என்று பார்த்தது போல இன்னொரு வசத்தை நம்ம பார்த்து அதற்குண்டான விளக்கத்தை நீங்க கொடுங்க பாஸ்டர். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நம்ம வாசித்து அதனுடைய விளக்கத்தை நீங்க எனக்கு கொடுங்களேன். தீத்து 2:13-14. இது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, நம்ம அடிக்கடி சொல்லுகிறதான வார்த்தை, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். நல்லதை வாசிக்கலாம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும், நமக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை காணப்படுதுன்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கை எல்லா கிறிஸ்தவர்களுக்கு காணப்படுதா? அடுத்த கேள்வியா என்ன நான் நம்பி இருக்கிறோம், என்ன ஆனந்த பாக்கியத்தை தருகிறது? அவரை எழுதுகிறார், மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. அதை எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இரட்சகர் என்பவர் நம்முடைய தேவன் என்பதை மறந்து போயிடுறாங்க. அல்லது இயேசு கிறிஸ்துவை தேவன் சொல்லும்போது 3 நபர்களிலே ஒருவர் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லைன்னு சொல்லுது. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன், என்னை அன்றி வேறொருவர் இல்லை, வேறொருவரும் இல்லை சொல்லுகிறார். அப்படியானால் யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் என்ன காரியத்தை சொல்லணும்? அந்த இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு தீர்க்க தரிசனத்துல, நானே தேவன், வேறொருவர் இல்லை. அந்த அர்த்தத்தை தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீ ரட்சிக்கப்பட முடியும். அப்ப இந்த வார்த்தையில மகா தேவனும் நம்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறதுனா மகா தேவன் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மகா தேவன் என்று சாட்சி கொடுக்கிறது. அப்படியானால் அவர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லுகிறது. கண்டிப்பா. நீங்க லாஸ்டா பேசிட்டு இருக்கும்போது ஒரு போதகர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாருன்னு சொன்னீங்க. அந்த பிதா வந்து மனுஷனா வந்தாரா, எங்க எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா மகாதேவன், ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு பிதாவாகிய தேவன் ஒருத்தர், குமாரனாகிய தேவன் ஒருத்தர், பரிசுத்தாவிய தேவன் ஒருத்தர் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி தேவன் 3 பேரெல்லாம் கிடையாது. அப்படி 3ஆய் சொல்லப்படுகிறது வேதத்தில் சொல்லப்படுகிற தெய்வமும் அல்ல. அவர் பிதான்னு சொல்றதும் குமாரன்னு சொல்றதும் பரிசுத்தாவின்னு சொல்றதும் வெவ்வேறு நபர்கள் என்று நினைத்து சொன்னார்னா அது 3 நபர்களை அல்ல, 3 பிசாசின் ஆவிகளை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஏனென்று சொன்னால் தேவன் ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது.
கர்த்தரே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இருதயத்தில கர்த்தர் என்று விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டுமானால் நீ தேவன் என்கிறதன் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும். தேவன் என்று சொல்ல வேண்டுமானால் ஒருவரே தேவன், வேறொருவர் இல்லை என்பதன் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எப்படி எல்லாம் இந்த வார்த்தைகள் ட்ராப் பண்ணுது அப்படின்றதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. அப்ப அவர் ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவரு நம்புகிறாரு பிதாவாகிய தேவன் பெரியவரு, குமாரனாகிய தேவன் ரெண்டாவது நம்பரு அப்படின்னு அவர் நம்புகிறபடினாலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பவுல் சொல்லி கொடுக்கிற வார்த்தை அவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால், பவுல் குமாரனாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார் அப்படின்ட்டு அவர் புரிந்து கொள்கிறார். அவருக்கு நீங்க எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவீங்க? சுவிசேஷம் அவ்வளவு எளிதாக தேவன் ஒருவர் என்றும் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், இது யாவரும் ஒப்புக்கொள்ள வேண்டியதான ஒப்புக்கொள்ளுகிறதான தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், தேவன் ஒருவர் என்பதையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுகிற ஒரு மனிதனிடத்துல நீங்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள்? ஏனென்று சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு தேவன் வந்தவர் தேவன் சொல்லு ரட்சிக்கப்பட்டுடலாம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், மற்றவர்களும் சொல்லி கொடுக்குறான். அவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? சரி, இங்க வருவோமா நம்ம தொடர்ந்து. அப்ப மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறதான இயேசு கிறிஸ்து வை குறித்து வேதம் மகாதேவன் என்று சொல்லுகிறது என்றால் எப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும்? மகாதேவனாய் இருக்கிற ஒருவர் தான் மனுஷகுமாரனாக, அதாவது மனிதனாக வெளிப்பட்டார். அவரை தான் இயேசு கிறிஸ்து என்று இந்த இடத்துல எழுதுகிறார். அப்படியானால் நம்ம என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு. அப்ப மகிமையோடு கூட அவர் பிரசன்னமாகவில்லை. எப்படிதான் பிரசன்னமானாரு? மனுஷகுமாரனாக பிரசன்னமானார். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அடிமையின் ரூபத்துல பிரசன்னமானார், மனுஷ ரூபமாக காணப்பட்டார், சிலுவையின் முடிவு வரையான கீழ்ப்படிந்தார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், பாவம் அறியாதவராய் இருந்தார், படுத்து தூங்கினாரு, எழுந்தாரு, எனக்கு ரெஸ்டே கிடைக்கல, தலை சாக்க இடம் இல்லை, இப்படி ஓடிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. இப்படிதான் நம்ம பாத்தீங்கன்னா பாக்குறோம் மனுஷகுமாரன். ஆனால் என்ன நம்பணும்னா, மகாதேவன் என்கிற ஒருவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார் என்று நம்பணும். அப்பதான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? சாதாரணமா பிரசன்னமானாரு, ஆனா எப்படி பிரசன்னமாக போறாருன்னா மகிமையோடு கூட பிரசன்னமாக போகிறார் தான். அதாவது மகாதேவனாக பிரசன்னமாக போகிறார் என்பதுதான் அந்த வார்த்தையில அவர் சொல்லிக் கொடுக்கிறார். மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு, அதாவது தேவனாகவே பிரசன்னமாகுவதற்கு அந்த நாளை நீ எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது அப்படின்னு எழுதுறார். அப்புறம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறாரு. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதாய. தீத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? 2 பேர் 3 பேர்னு சொல்றவன்லாம் வருவான், ஆனா நீ என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா நின்று, மகாதேவன் தான் நமக்கு மனுஷகுமாரனா வந்தார், தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம் சொல்லி கொடு. தேவன் மனிதனாக காணப்பட்டார், மாம்ச சரீரத்திலே காணப்பட்டார் அப்படின்னு தைரியமா பிரசங்கம் பண்ணு, நீ சொல்லி கொடு. ஏனென்று சொன்னால் மகாதேவன் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கும்படிதான் வேதம் உனக்கு போதிக்குது. 2 பேர்னு சொல்லுவான் நம்பாத, 3 பேர்னு சொல்லுவான் நம்பாத, மகாதேவன்னா ஒருத்தர் தான், அது இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. இதை தைரியமா போதித்து நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. கடிந்து கொண்டு போதித்து சொல்றாரு. தீர்த்து கீழ்ப்படிஞ்சிருப்பான். இன்னைக்கு எத்தனை தடவை இந்த வார்த்தையை படிச்சாலும் இயேசு கிறிஸ்து கர்த்தர், இயேசு கிறிஸ்து எங்க தெய்வம், இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசு போகுது, அற்புதம் நடக்குது, ஆனா இயேசு கிறிஸ்து 3 பேர்ல ஒருத்தர். எப்படி? இயேசு கிறிஸ்துவை குறித்து மகாதேவன் என்று சொல்லுகிறதே வேதம், இவரே மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது, இவரே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது, இவரே வழின்னு வேதம் சொல்லுகிறது, சத்தியம்னா இவர் தான் சத்தியம்னு வேதம் சொல்லுகிறது. புரியவே இல்லையா? கண்டிப்பா பாஸ்டர், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த திருத்துவத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற அநேக பெரிய பெரிய போதகர்கள் கூட
அந்த அப்பா பிதா எதை வைத்து பெரிய போதகர்கள் சொல்றீங்க? பெருங்கூட்டம் கூட பெரும் கூட்டம். அப்ப அவங்க விசுவாசிக்கிறதின்படி நான் சொல்றேன். நான் இன்றைக்கு பேர் போன அநேக போதகர்கள் வந்துட்டு அவரை இயேசு கிறிஸ்து பேர் போன அப்படின்னு சொன்னா பேர் பெற்றவா இல்ல பேர் போன? பேர் பெற்ற கொஞ்சம் எனக்கு பயங்கர சிரிப்பு வருது நீங்க பேசுறது. பேர் பெற்ற இப்படி எடுத்துக்கோங்களா? பேர் இல்ல நல்லதுதான், தமிழ்ல யூஸ் பண்றாங்க பேர் போன அப்படின்னா. ஆமா, இந்த பேரெல்லாம் பரலோகத்துல இருக்க போறது கிடையாது இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்து ரெண்டாவது நபர்னு சொல்றதோ, தெய்வம் வந்து 3 பேர்னு சொல்றதோ பரலோகத்துல பேர் இல்லாததான நபர்கள் இல்லையா? ஏனென்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. முதலாவது கிறிஸ்தவ போதகர்கள், பெயர் பெற்ற அல்லது பேர் போன போதகர்கள் அப்படின்னு சொல்றீங்களே, அவர்கள் முதலாவது கிறிஸ்தவர்களே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் எப்படியாக வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும்? வாசிக்கிறீங்களா வேதத்துல? ஏசாயா 25:8-9 காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, இவரே நம்முடைய தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே நம்முடைய கர்த்தர், இவருடைய ரட்சிப்பினால் களி கூறுவோம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்படும். அப்படி சொல்லுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரை 8வது வசனம் சொல்லுது, ஏசாயா 25:8, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரை எப்படிதான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், இவரே நம்முடைய தேவன், இவருடைய ரட்சிப்புக்காக தான் காத்திருந்தேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்க பேர் போன போதகர்கள்னு சொல்றீங்கல்ல, அல்லது பெயர் பெற்ற போதகர்கள்னு சொல்லுகிறீர்கள்ல, அவர்கள் இவரே நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களா? கேட்டு பாருங்க, போய் கேட்டு பாருங்க. இல்ல நீ வந்து இந்த சுவிசேஷத்தின்படி இவரே நம்முடைய தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இல்ல, இவரும் நம்முடைய தேவன், 3 பேர்ல இவர் ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்க. அப்படியானால் இவர்கள் போதகர்கள் என்ற லிஸ்ட்ல வைக்காதீங்க. இவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. முதலாவது இவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல, இவர்களை பின்பற்றுபவர்களும் கிறிஸ்தவர்களே அல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இவர்களை கிறிஸ்தவ போதகர்கள் சொல்லுவீங்க? பேர் பெற்ற போதகர்கள் சொல்லுவீங்க. நீங்க சொன்னதை போல பேர் போன போதகர்கள் வேணா சொல்லலாம். கண்டிப்பா பாஸ்டர். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ அப்படிப்பட்டவர்களும் தைரியமா வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு 2ஆம் நபர் அப்படின்னு சொல்லிட்டு தான் போதிக்கிறாங்க. அதை தான் நான் கொண்டு வரேன். இன்னைக்கு வந்துட்டு அநேகரை வஞ்சிக்கிறது போல, அநேகரை வந்துட்டு ஒரு தவறான பாதையில வழி நடத்துறது தான் நான் பார்க்கிறேன். இவர்களை தைரியத்துக்கு என்னங்க பிரச்சனை? இப்போ தேவன் மனிதனாக வெளிப்பட்டு நின்ற போது அவரை வந்து பாத்தீங்கன்னா பிடித்து கொல்றதுக்கு பார்த்ததான கூட்டம், அவரை பைத்தியக்காரன்னு சொன்னதான கூட்டம், இவன் பிசாசு பிடித்தவன் சொன்னதான கூட்டம், இவன் எங்களுக்கு தெரியாதா, இவன் தச்சன் அல்லவா, இவனுடைய சகோதரர்களை நாங்கள் அறிவோமே அப்படின்னு சொன்னதான கூட்டம், இவன் மரியாளுடைய மகன் அல்லவா என்று சொன்னதான கூட்டம், இவன் மதிமயங்கி காணப்படுறாரு அப்படின்னு சொன்னதான கூட்டம். அப்ப இயேசுவானவரை பிசாசு பிடித்தவன், பிசாசுகளுடைய தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறவன், இவன் பைத்தியக்காரன், மதிமயங்கினவன், மற்றவர்களை வஞ்சிக்கிறவன், இத்தனை வார்த்தையை நான் வேதத்துல இருந்து சொல்றேன் நான். அப்படியாக சொன்னதான கூட்டம். ஆனா அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். கண்டிப்பா. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாரு, நான் யாருன்னே உங்களுக்கு தெரியல, ஏன்னா உங்களுடைய பிதா வந்து பிசாசு அப்படின்னு அவர்களை குற்றப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிதா என்று சொல்லப்படுகிற அந்த யெகோவா கீழே மனிதனாக வெளிப்பட்டு தெய்வத்தை குறித்த சாட்சியை கொடுக்கிறார், யெகோவா குறித்ததான சாட்சியை கொடுக்கிறார், ரட்சிப்பினுடைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்க பாவத்துல சாவீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்களும் நிராகரிக்கிறாங்க. இது வேற, நீ வேற வேற. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கல்ல, இயேசு கிறிஸ்து வேற ஒருத்தர், ரெண்டாவது நபர் சொல்றதை போல அன்னைக்கு என்ன பண்றாங்க? பரிசேயர்களும் வேதபாரர்களும் நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் திருத்துவத்தை பத்தி, அநேக பெரிய போதர்களா நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அது கூட நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்க. ஆக்சுவலா ஏன் அப்படின்னா, நம்ம பார்க்கறதான பார்வை பெரிய போதகர்கள்னா எப்படி பார்க்கறோம்னா, அவர்களை பெருங்கூட்டம் பின்பற்றுகிறதா? அப்ப எல்லாரும் முட்டாள்களா என்ன? அப்படி கிடையாது. பெருங்கூட்டம் அவர்களை பல நாட்களாக பின்பற்றுகிறபடினாலே, அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய மனுஷர்கள்னு நம்புகிறபடினாலே நீங்க பெரிய போதகர்னு பாக்குறீங்க. ஆனா நான் எப்படி பெரிய போதகர்னு பாக்குறோம்? வேதத்தின் அடிப்படையில அறிவிக்கிறானா? கூட 10 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்களா? வேதத்தின் அடிப்படையில கற்றுக் கொடுக்கிறவன் தான் போதகன். அதாவது அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா போதகன் என்று தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறவன். அந்த மந்தை தான் பாத்தீங்கன்னா தேவனுடைய மந்தை, சிறு கூட்டம் என்று தேவனாலே பார்க்கப்படுகிற கூட்டம். அதனால நீங்க நம்பர்ஸை பார்த்து, பில்டிங்ஸை பார்த்து, அதுல வருகிறதான பணத்தை பார்த்து, அவர்கள் பேசினா நிறைய பேர் பின்னாடி வராங்க அப்படின்றத பார்த்து இவர்கள் பெரிய போதகர்கள் அப்படின்ட்டு வேதத்துல அப்படி சொல்லவே இல்லை. கண்டிப்பா பாஸ்டர். நம்ம அநேக காரியங்களை குறித்து பேசணும். நான் முடிச்சிடுறேன். நான் அதை ஏன் சொன்னேன்னா, இப்போ நீங்க சொன்னது போல வந்துட்டு வேதத்துல வந்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாரு.
நம்ம பேசணும், நம்ம அநேக சத்தியத்தில் குறித்து நம்ம பேசணும், நிறைய வசனத்தை வச்சு நம்ம பேசணும். இன்னைக்கு நம்ம பெரிய போதெல்லாம் சொல்கிறேன்ல, நானே அவர் என்று நீங்கள் வந்துட்டு அப்படி நீங்கள் ஒத்துக்கல, அப்படின்னு விசுவாசிக்கல அப்படின்னா உங்களுடைய பாவங்களை என்ன வந்து சாவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நானே அவர்ன்னு வேற யாரை அவங்க குறிப்பிடுறாங்க? என்னத்தை எதை வச்சு அவங்க நானே அவர்ன்னு சொல்லிட்டு வேற யாரை அவங்க மீன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நம்ம இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் பாஸ்டர். இது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. மத்தியஸ்தர் குறித்து பேசணும், தேவன் ஒருவர்ன்ற காரியங்களை ஒரு வசனத்து மூலமா பேசணும். இது அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். God bless you. God bless you all.